அடே நான் சார் வேற சொன்னேன் தம்பி கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. யார் அதெல்லாம் சொல்லி தரது? ஒருவேளை வணக்கம், நான் உங்கள் சங்கர், உங்கள் KS Shankar. இப்போ நான் விட்டு திருத்த வலிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் எங்கள்கிட்ட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க வயல் கரைக்கு போய் கொண்டிருக்கேன். என்னத்துக்கான்னு சொன்னால், நீங்கள் போன வீடியோக்கெல்லாம் பார்த்துட்டுப்பீங்க. ட்ரோன் கேமரா வீடியோ உங்களை காட்டுறேன்னு சொன்னான். அந்த ட்ரோன் கேமரா வீடியோ எடுக்கிறது தான் நான் போய் கொண்டிருக்கேன். என்னோட பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பி வந்து நிற்கிறார். அவரான் சைக்கிள் ஓடி நேற்றுக்குன்னு வரார். வேறு சிலர் பேசுவீங்க, என்னோட அவனை ஓட விட்டுட்டு நான் இருக்கேன்னு சொல்லி நீங்கள் பேசுவீங்க. அதை நான் கண்டுக்க மாட்டேன். நான் என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் போய் வயலுக்கு இந்த ட்ரோன் கேமரா ஏற்ற உங்களுக்கு காட்டுறேன். அது மட்டும் நாளைக்கு இந்த ட்ரோன் கேமரா எடுக்கிற வீடியோக்களும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, நாங்கள் வயல் கரைக்கிட்ட வந்துட்டோம். இப்போ பாருங்க, இதுக்காக நாங்கள் ட்ரோன் விட்டு எடுக்க போகிறோம். அதுக்காக போவோம் திருப்பி கொண்டு உங்களை பக்கத்தில். பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு வயலுக்கு நடுவுக்கு நிற்கிறோம். கம்பி இருக்குன்னு அவங்க அதுக்கு வர ஏற்றி வந்தாங்க. ரோடில் எடுக்கிற வீடியோக்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னோட வந்து நிற்கிறாரு பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களோட தம்பி தான் வந்து நிற்கிறார். தம்பி வணக்கம். வணக்கம். காணும் பேசாயிரு. இப்போ வேறு என்னது கொண்டு வந்து நான் சொன்னால், வீடியோ எடுக்கிறதுக்கான கூட்டின்னு வந்து நான் ரோன் பறக்க கிடைக்கிறதுக்கு தான் பண்ணுவேன். ஒரு அதுக்கு அந்த வேறு கெஞ்சி கதறி கூட்டின்னு வந்து நான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் ரோடில் எடுக்க வீடியோக்களை பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் ரோடில் ஃபோனை கொழுவி இந்த கேவலையும் கொழுவிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏற்கனவே நாங்கள் காட்டிப்பேன் தானே இந்த ஸ்க்ரூ அதையும் கொழுவி போட்டு. பார்த்தீங்கன்னு சொன்னால், ரோன் பறக்க முதல் என்னென்னு சொன்னால், அந்த ரெக்கைகள் நான் வீட்டை வச்சு கொழுவி போட்டு வந்துட்டேன். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கேமரா ப்ரூஃப் கிளாஸ் இருக்குது தானே, இந்த சின்ன கிளாஸ் இருக்குது தானே கேமரா மூடி, அதையும் எடுத்து இதுக்கு வைப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டு தான் பறக்க விடுறேன். எப்படி எல்லாம் பறக்க விடலாம்னு சொல்லி கேட்டு நான் அதெல்லாம் பின்பற்றி பறக்க விடுவோம். நம்பிக்கை இருக்குது, பறக்க வேண்டாம் நம்பிக்கை. என்ன நடக்க போது நீங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்க போகிறீங்க. பாருங்க, பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரோன் ரெடி ஆகிடுது. இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆப்ஸை கனெக்ட் பண்ணி இதில் சில செட்டிங்கள் செய்யணும். இதை வச்சுருந்தா இதில் நாங்கள் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி போட்டு நான் பறக்க வரேன். வீடியோ எடுக்க நல்லா இருக்கும். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஓகே. எல்லாம் வந்து ரிட்டர்ன் ஹோமண்ட பட்டன் நம்பி தான் விட்டுருக்கேன். எங்கே போனாலும் இந்த ரிட்டர்ன் ஹோமண்ட பட்டனை பார்த்தீங்கன்னா நாங்கள் நின்ற இடத்துக்கு வந்துடும். அந்த நம்பிக்கையில் மேலே பறக்க விட்டுறான். இப்போ பார்த்தீங்கன்னா குயிக் ஷாட் ஒன்று எடுத்துக்கொண்டு இருக்கு. எடுத்து முடிஞ்சு அதே இடத்துக்கு வந்துடும். இப்போ அதான் எடுத்து நாங்கள் அடுத்தது இன்னும் ஒரு சொட்டு இருக்குது, அதை எடுப்போம். பாருங்க வாங்க அப்போ இதையும் காட்டுவோம். அக்கா ஓகே, கை காட்டும் தெரியுது எங்கோட. ஆனால் மேலே விச்சிலைக்கு தெரியாது முகமேனே. ஒன் டூ த்ரீ. என்ன இன்னும் போ கையை காட்டணும். போயிட்டு வரோம். பாய். போயிட்டு வரோம் பாரு. இப்போ சுற்றி போட்டு வரோம். பூமியை சுற்றுற மாதிரி வரும் பாரு வீடியோ. பாருங்க, இப்போ 360 தான் ஃபோட்டோ எடுத்து கொண்டு இருக்கு. இதில் எடுத்து முடிய ஒரு வீடியோ ஒன்று வரும், வேறு லெவலே இருக்குது. நான் உங்களை காட்டுறேன்னு போகிறோங்க. உண்மையாக சொல்கிறேன், முதற்கட்டு பறக்க விட கொஞ்சம் பயமாக தாங்க. நம்ம இப்போ கொஞ்சம் பழகிட்டுது பாருங்க. கொத்தி போடும் புறாய். ஓ நோ, கழு கழு கழு. சக்சஸ். ஒரு வேறு என்னோட காட்டை அடிச்சு கொண்டு வந்தது. இப்போ வந்து ரங்க போது எல்லாம் சித்தறிக்கி விடைய போது இதாக இருந்தது. நம்பிக்கை இருக்குது. அடுத்த வீட்டு எதுக்குவா
ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னு சொல்லி இப்போ பறக்க விட போகிறேன் சரியா, இதெல்லாம் செட் பண்ணி இந்த ரோன்குள்ளே இருக்குது. பறக்க விட 2-3 வீடியோ கிளிப் எடுத்து உங்களை நான் போட்டுக்கொள்கிறேன். இந்த டேக் ஆஃப் பண்ணிட்டாக்கு அதை கொடுக்க போகிறேன். நான் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகிக்கொண்டு தான் இருக்குது. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் நான் கீழே போட்டுக்கொள்கிறேன் பாருங்க. பார்த்திங்கன்னு சொல்ல நிறைய வீடியோக்கள் எடுத்து நாங்கள் ட்ரோனில் இப்போ நாங்கள் எடுத்த வீடியோக்கள் அந்த வீடியோ அப்புறம் வேறு பார்த்துக்கொள்ளுங்க. உண்மையாக சொல்கிறேன், எனக்கே பார்க்க ஆசையாக காக்க அந்த வீடியோக்களை இதிலே வேறு லெவலில் காட்டுது. கொண்ட கொடுத்து கலர் கரெக்ஷன் பண்ணி நான் அப்புறம் எப்படி காட்டுவேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துக்கொள்ளுங்க. எடுத்து முடிஞ்சுது. காயாடி விடு உங்களை எடுக்கிறது ஏண்டா நண்டூரில் வேணாண்ணா 1000 ரூபா நான் யார் எடுக்க தான் தெரியும். போன்ல எடுக்கிறீங்களோ? சும்மா விட்டா போ. இல்லை உங்க போயிட்டு தான் நீங்க உண்ட ஃபோன் தான வேற ஃபோன் சூஸ் பண்ணலாம். வேற ஃபோன்ல எடுக்கலாம். வைஃபைல எடுக்கலாம். இல்ல வயல் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுங்க. 10 ரூபாய் எடுக்க காரணம் தெரியுதா உனக்கு? இது தண்ணி டேங்க் இஞ்சாலோட 10 ரூபாய். அந்த இருக்குது இருக்கு. இதுதான் சங்கரத்தை 10 ரூபாய் போய் சரியா? பாடியா போய். கீழ கொண்டோன்னா இந்த பாட்டு நான் வந்து விட சுச்சு போயிடு. அங்க போயிடு அங்க. அண்ணா புல்லு வட்டாங்க. புல்லு வட்டா? என்னடா அங்க வட்ட நீ? புல்லு வட்டு முன்னே என்ன? இந்தா அதிங்க வந்து சொன்ன சிறுவன் எடுக்கிறான். அண்ணா அந்த ரோன் ஃபேனால புல்லு வட்டையில அழுகுறான். இவரே கேட்டாரு. இல்ல உண்மையா போமாங்க. 1 2 3 ஸ்டார்ட். பை. எடுத்துட்டா சுத்தி போட்டு வர மேலே போய் மேலே எடுத்து போவாது. உங்க பேர் என்னடா தம்பி? கையாளன். இவன்ட என் பேர் கஜாலன். தெரியும் பக்கத்துல கண்டு பேரை சொல்றேன். டாக்ஸனா யார் அந்த புல்லு நீ வாட கட்டணி புல்லு கட்டா ஒன்று பாருங்க. இதை சாச்சிலண்டா போல ஆட்டோ ரிட்டர்ன் ஆகுது பாருங்க. ரிட்டர்ன் டு ஹோம் இதில் ஆப்ஷனில் வாங்கு. பாரா புல்லு வட்டி காட்டுறது. சரியா? 2 சிறுவர் சொல்றாங்க. அண்ணா இந்த புளைட்டை கலாட்டி போட்டு பெரிய புளைட்டா போட்டுறீங்கன்னு சொன்னா இந்த பயிருக்கு அறையை விட்டுறதுக்கெல்லாம் பாவிக்கலாமா? பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ரோன் வெட்டிக்கிட்டு எடுத்துனாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 2 சிறுவர்கள் வந்து எங்களோட நின்றவங்க. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வயலுக்கு பட்டம் மட்டும் தான் வந்தவங்க பாருங்க. பட்டம் நிற்குது அவங்க மட்டும் தான் கையில் இருக்குது. இப்போ அதை நாங்கள் வண்டி ஏற்றப்புறம் நாங்கள் உங்களோட சின்ன வயசுல இது கேட்குறேன். இதெல்லாம் என்ன பட்டம் இது? இந்த வயல் காணி அளவு பட்டம்லாம் ஏற்றினாங்க. நாங்கள் நாசா தெரியுமா? நாசான்னு என்ன தெரியுமா? இங்கே வா கேள்வி வந்துட்டு நாசான்னு என்ன சொல்லு பார்ப்போம். நாசாண்டா ராக்கெட் தம்பி. ராக்கெட் அடே நாசா வேற சொன்னா தம்பி. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அங்கே என்ன கொண்டு தான் இது நாசா இருந்தான். நாசா இருக்கேங்க நாங்கள் நூல் இல்லை இப்படி ரிமோட் தான். அதான் சீக்கிரம் தான் நேரம் போதா தம்பி. நீ நடுக்க வாடா. நீ நடுக்க அந்த நூலை பிடிச்சி கொடு அவனுக்கு தம்பிக்கு. பட்டமாட்ட செய்தது ஆர்ஸு எங்களை விட்ட நிற்கிறா. நான் கொண்டு வரல. நான் பிள்ளைங்களால வர போய்க்க பட்டம். நான் பிள்ளையில விரைக்கிறேன். பட்டத்தை கட்டி தான் கொண்டு வந்தேன் நான். என்ன நம்புறீங்களா? இல்லை வீடியோ கட் பண்ணிட்டு அடே பிள்ளைங்கள கட்டி கொண்டு வந்தேன். பிள்ளைங்க செட் இருக்குல்ல சைட் செட்டை அதுலேருந்து கட்டி கொண்டு வந்தேன். தம்பி அவனை கொடு. சரி கேள்வி கேட்க மட்டும் சொல்றீங்களே.
ஆ கிட்டவா என்ன பழம் வா கேள்றா தான் இருக்கா கேள்வி வேற சொல்லுங்க பழுக்காத பழம் என்ன ஆ பழுக்காத பழம் உப்பளம் இல்ல அப்ப இது அப்பளம் சொல்ல போறியா அடி ஐஸ் பழம் மாறி வந்துருச்சு உப்பளம் பழக்கிறாங்க பழக்கா பழம் என்ன ஒரு அப்பா வருது படிக்காத மாஸ்டர் நான் மாஸ்டர் எனக்கு தெரியுமா நாங்கள் நாசால இருக்க கேட்குறா அமெரிக்கா எல்லாத்துக்கும் நாசா வளர்க்குறார் அடே அங்கே வேறு சென்று ஓட்டு வீடு என்னடா ஓட்டு வீடு ஓட்டு வீட்டுக்குள்ளார வீடு அதுக்குள் வெள்ளை மாளிகை அதுக்குள்ளார குளம் சொல்லுங்க என்ன ஓட்டு வீடு ஓட்டு வீட்டை ஓட்டு வீடு ஓட்டு வீட்டை பித்தால் ஓட்டு வீடு வெள்ளை மாளிகை நடுவில் ஒரு குளம் கொச்சா பிரிச்சா ஓடு வரும் ஓட்டா பிரிச்சா வெள்ளை கலர் வரும் அதுக்கு நடுவில் தண்ணி இருக்கு அதுக்குள்ள தானே யார் நான் சொல்லி தரது என்னடா சரிங்க பட்டம் போப்பதா நீ எப்ப அது எதுக்கு நீ அதுக்கு என்ன எடுத்தேன் அதுக்கு போய் எடுத்தேன் அறுத்து விட்டுருவோம் சரியா அறுக்கட்டா அறுக்கட்டா தம்பி அறுத்து விட்டுற முடிஞ்சு பாய் விட்டு தான் போவேன் நான் பாரு நீங்கள் ஆட்டுறேன் இல்லை பாய் இந்த அவங்க ரெண்டு இருந்தால் அந்த கணா கேள்வி கேட்டவங்க அண்ணாக்கு அனுப்புகிறேங்கடா ஒருவேளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ரோலெல்லாம் பறக்க விட்டு வீடியோ எடுத்தாச்சு அதை மட்டும் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டம் பறக்க விட்டுறாங்க அதில் நம்ம எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் வீட்டை போய் கொண்டிருக்கோம் 6 மணி ஆகிடுது இவராம வந்து எங்களுக்கு உதவி செய்தாங்க எங்கள் தம்பி தான் நன்றிலாம் சொல்லலாம் உனக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோட சேர்த்து நாங்கள் ரோல் எடுத்த வீடியோக்கெல்லாம் பாருங்க வேறு லெவலில் இருக்கும் உண்மை சொல்கிறேன் எனக்கு முதல் தடவை பறக்க விடைக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்கிறது பயமாக இருந்தது மேலே ஏற்றி போட்டேன் சரி ஏதோ மேலே போயிட்டு சுற்றி தெரியுது அமத்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே ரக்கி வைக்க எனக்கு பயம் கொண்டு வந்தது கீழே இறங்கி கொண்டு போகுது போய்க்க அடி பக்கம் நிற்கும் இல்லாட்டி நான் திரும்பி நான் விழுந்து விளைஞ்சிடுமோன்னு சொல்லி ஒரு பயம் இருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதுவாக அப்படியே ஸ்மூத்தாக வந்து அப்படி நான் நின்ற உடனே ஆஃப் ஆகிட்டது அது சென்சரால் நான் எதிர்பார்க்கவே இல்லை பறக்க விடுவேன்னு சொல்லி ஏதோ பறக்க விட்டுட்டேன் பார்த்தீங்கன்னு சொன்ன இதை பறக்க விட முதல் தெரிஞ்சாக்கலாம் கோல் பண்ணி கழிச்சு நான் இதை பறக்க விடலாமோ என்னென்ன பிரச்சனை வருமானு சொல்லி நான் கேட்டுட்டு தான் பறக்க விட்டுறான் ஒரு மாதிரி பறக்க விட்டு ரக்கி பேக்கில் வச்சு விட்டு கொண்டு வரோம் எடிட் பண்ணிவிட்டு வேறு நீங்கள் வீடியோ பார்த்துக்கொள்வீங்க ஓகே சி யூ டாட்டா பாய் இதுக்கு மட்டும் மாறேன் ஓடாங்களேன்